சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். உறவுகளே, மொரட்டூர் ஏரியை பாதுகாக்க மொரட்டூர் மக்கள் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள அனைத்து தாய்மார்களும் பெரியவர்களும் குழந்தைகள் கை குழந்தைகளுடன் வந்து அந்த ஏரியை எப்படியாவது காப்பாற்றி தாருங்கள் என்று உங்களிடம் கையேந்தி நிற்கின்றோம். 2016 பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்தினர் என்று கேட்கின்றோம். இது சாதாரண ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தின் விளைவாக தயவு செய்து சென்னை மாநகராட்சி 7வது மண்டலம் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்து கழிவு நீரை மொரட்டூர் ஏரியில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மொரட்டூர் ஏரியை சுற்றி எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றன. அறிவியல் மனப்பான்மையோடு இயங்குகிறதா? இந்த அறிவியல் மனப்பான்மையை தூக்கி போட்டுச்சா? தூக்கி போட்டதன் விளைவுதான் 2016 தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொன்ன அந்த தீர்ப்பை இதுவரையில் நடைமுறைப்படுத்தவில்லை. அப்படின்னா ஒரு சென்னை பெருநகர மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஆணையர்கள் இந்த 51 கட்சியை மதிக்கிறாங்களா இல்லையா? மதிக்கலன்னா வெளிப்படையா சொல்லுங்க. அரசியல் நாங்க இந்த அறிவியல் மனப்பான்மை ஏற்றுக்க முடியாது, நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுங்க. மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் என்ன கேட்கிறாங்க? எங்க ஏரியை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதை பாதுகாக்க முடியாத ஒரு ஆட்சி இருக்க முடியுமா? நகராட்சி என்று எதுக்கு வைக்கிறாங்க? பஞ்சாயத்து என்று எதுக்கு வைக்கிறாங்க? ஊராட்சி என்று எதுக்கு வைக்கிறாங்க? இது சென்னை பெருநகராட்சி என்று பேர் வைக்கிறோம். சென்னை பெருநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியை பாதுகாக்க முடியும். ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் தொடர்ச்சியாக மொரட்டூர் ஏரியை பாதுகாக்கும் பொருட்டு போராடி வருகின்ற இயக்கம். அந்த இயக்கத்தில் பெரும்பாலும் பெண்கள் பணியாற்றுகின்றனர். இந்த போராட்டத்திற்கு தலைமையே ஒரு பெண்ணு தான். கை குழந்தையோடு வந்திருக்கிறார்கள். நடக்க முடியாமல் அதே போல